ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோலாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கீங்க. ஸோ சோஷியல் டீம் பது சேனலில் நான் எந்த வீடியோ போட்டாலும் மினிமம் எனக்கு வியூ கொடுத்துட்றீங்க. வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய வியூஸ் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இன்றைக்கி சாயந்தரம் ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டி இருந்தது. அதனால் நான் மத்தியானமே ஹெவியாக சமைக்கலை. கடைக்கு போயிட்டு வரும்போது பரோட்டா கேட்ட ஐஷு, மத்தியானத்தில் எங்கம்மா பரோட்டா கிடைக்கும், நான் ரெடிமேட் பரோட்டாவது செஞ்சு கொடு மம்மின்னா. ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டுன்னு. சரின்னு கடையிலேருந்து 99 ரூபா அந்த பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அதில் எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து வாங்கிட்டு வந்தேன். 5 பீஸ் இருந்தது. வீட்டுக்கு தோசைக்கல்லில் அதை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் ஊற்றினோடனே இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனில் லேயராக அது வெந்து வந்தது. சரி, குழந்தை ஒரு நாள் ஆசைப்பட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு, இது பார்த்திங்கன்னா குருமா, 10 நிமிஷத்தில் செய்கிற குருமா. கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு சீரகம் தாளிச்சிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கின உடனே மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. மிக்சியில் தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பொட்டுக்கடலை, உடச்சிக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டு அரைச்சி இதில் ஊற்றிட்டு தண்ணி நல்லாவே விடுங்க. ஏன்னா பொட்டுக்கடலை கெட்டி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கரம் மசாலா தேவை அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. பட்டர் வேணும்னா போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, கஸ்தூரி மைத்தி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டு இறக்கினீங்கன்னா சூப்பரான குருமா ரெடி. இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக பரோட்டா ரெடி ஆகிட்டுருக்கு. ஐ திங்க் இது 3வது பீஸுன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பரோட்டா வேகட்டும். ஒரு சின்ன விஷயந்தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்றைக்கி ஏதோ பேசிக்கிட்டே வரும்போது ஐஷு சொன்னால் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் இருக்குல்ல, அதில் 1 கோடி ரூபாய் இறந்தவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு. இப்போது இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் நம்ம போயிருந்தால் நம்ம ஃபேமிலிக்கு 1 கோடி வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இப்போ மீம்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க இன்ஸ்டாவில் அப்படின்னாப்புல. அது எப்பேற்பட்ட முட்டாள்தனமான ஒரு இது பார்த்தீங்களா? மணி மேக்ஸ் மெனி திங் அப்படின்ற மாதிரி மணி தான் இப்போதைய பசங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுது. உசுரை விட காசு பெருசுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ உயிர் விலை மதிப்பு இல்லாததுன்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா நமக்கு கிடைக்குதுன்னா என் உயிர் போனாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு ஆகிப்போச்சுங்க. ஆனால் ஒரு மீம்ஸ் பார்த்தேன் இன்ஸ்டாவில். நான் போயிருந்தேன்னா என் குடும்பத்துக்கு 1 கோடி ரூபா கிடச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அப்போது அந்த இன்னொன்று பார்த்தோம். ஒரு 5 பேர், அப்பா அம்மா 3 குழந்தைகள் இறந்து போனாங்க இல்லையா, அந்த குழந்தைகளுடைய தாத்தா பாட்டி ஏர்போர்ட்டில் சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிற நேரத்தில் வீட்டுக்கு கூட போயிருக்க மாட்டாங்க. உடனே இந்த நியூஸ் தான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் அந்த 5 கோடி நான் உனக்கு தரேன், செத்து போனவங்களை உங்களால் திருப்பி தர முடியுமான்னு கேட்டாங்களாம். ஏன்னா காசோட வேல்யூ உசுரை விட பெருசுன்ற அளவுக்கு இப்போது போயிட்டுருக்கு. ஸோ அதை மாற்றணுன்னு ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். காசு அப்புறம்தான். பாசம், அன்பு, அப்புறம் உறவுகள், நட்புகள் இதெல்லாம் தான் முக்கியன்றதை சொல்லி கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பரோட்டா ஒரு 5 பரோட்டா நான் ஒன்றோட ஒன்று நல்லா போட்டு எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், குருமாவும் ரெடி. மத்தியானம் லஞ்சுக்கு சூப்பராக. ஸோ பரோட்டா இந்த ஹோட்டலெல்லாம் பண்ணுற மாதிரி நான் கையால் இந்த மாதிரி பண்ணி பார்த்தேன். நல்லா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நூலாக வந்தது. என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றதுல தப்பு இல்லை. அது பார்த்திங்களா, பிஞ்சு நல்லா சாஃப்டாக ஹோட்டல் பரோட்டா மாதிரி இருந்தது. குருமா தொட்டு சாப்பிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.